என் முடி இப்போவே இவ்வளோ நீட் இருக்கா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஹேர் வந்து லென்த்தாக வேணும்லாம் இல்லை, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் 77, நீங்கள் வந்து 30 அதுதானே? 77 30ல் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 30 நாள் கழித்து பார்ப்போம். ஸ்டாஃப்லாம் கேட்டாங்க, அக்கா ஹேர் வந்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு வந்து இப்போயே அளந்து பார்த்துக்கோங்க, 30 நாள் கழித்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அளந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு நான் அளக்கலை, அதுக்கு அடுத்த நாள் எண்ணெய்லாம் அப்ளை பண்ண அன்னைக்கு தான் நான் வந்து அளந்தேன். பரவாயில்ல, எண்ணெய் அப்ளை பண்ணாலும் ஃபைனல் டேவும் அதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி டே 2ல் வந்து ஹேருக்கு வந்து நம்ம ஹேர் பேக்கோ இதெல்லாம் போட போகிறது கிடையாது. ஆயில் அப்ளை பண்ணி நல்லா தலை சீவிட்டேன். இன்டேக் மட்டும் ஹெல்த்தியான இன்டேக் வந்து எடுத்துக்கிட்டேன். மார்னிங் ட்ரிங்க்கு, ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி, முட்டை, கீரை இதெல்லாமே ரெகுலர் ஃபுட்டில் டெய்லி எடுத்துக்கிறது தான். இன்றைக்கி சுண்டலுக்கு பதிலாக வந்து கால்சியம், மெக்னீஷியம், அயன் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி நட்ஸும் சீட்ஸும் வந்து 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதை ஊற வச்ச தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த நட்ஸு சீட்ஸ் கூட வந்து நான் ஸ்வீட் எதையும் ஆட் பண்ணல, அதாவது சர்க்கரை, தேன் இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணாமல் பால் மட்டும் ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.